என்னை நேசித்தவள் பாகம் 1. தங்க நதியும் வெள்ளி நதியும் கைகோர்த்து கொண்டு வந்து ஒன்றாக கலக்கும் ஒரு பொன்மாலை பொழுது. நிலவின் வருகைக்காக சூரியன் இரத்தன கம்பளம் விரித்து காத்திருக்க மலர்ந்த பூக்கள் தங்கள் வாசனையால் நிலவுக்கு வரவேற்புரை வாசித்தது. அப்போதுதான் வயக்காட்டிலிருந்து வந்த யுவன் சட்டையை கழட்டி கொக்கியில் மாட்டிவிட்டு முற்றத்தில் இருந்த பெரிய அண்டாவில் இருந்து தண்ணீரை மொண்டு முகம் கை கால்களை கழுவிவிட்டு கொடியில் கிடந்த டவலை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டு வந்து முற்றத்தை ஒட்டியிருந்த கூடத்தில் இருந்த பிரம்புச்சேரியில் அமர்ந்தான். யுவன் வீடு பிரம்மாண்டமான பழைய காலத்து மச்சு வீடு. அதாவது சதுரக்கட்டு வீட்டின் நாலாபுறமும் ஓடுகள் மேயப்பட்டு நடுவே காங்கிரீட் போடப்பட்ட மச்சு வீடு. பின்புறம் 2 ஏக்கர் பரப்பளவில் தோட்டம். தோட்டத்தின் கடைக்கோடியில் சுமார் 30 மாடுகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய மாட்டு கொட்டகை. சுற்றிலும் 2 அடி அகலமும் 8 அடி உயரமும் கொண்ட காம்பவுண்ட் சுவர். அதற்கு மரத்தாலான பெரிய கேட். வீட்டின் தரைத்தளம் முழுவதும் பெரிய பெரிய கருப்பு நிற கருங்கற்கள் பதிக்கப்பட்டு தரையில் நம் முகம் தெரியும் அளவிற்கு வளவளவென்று பாலிஷ் செய்யப்பட்டிருந்தது. 4 பக்கமும் ஏராளமான அறைகள் கொண்ட இந்த வீட்டில் தற்சமயம் வசிப்பது யுவனும் அவன் அம்மா பஞ்சவர்ணம்தான். இந்த இருவருக்கும் 8 வேலைக்காரர்கள். பின்னால் இருக்கும் மாட்டுக் கொட்டகையில் வேலை செய்ய 4 ஆண்களும் தோட்டக்காரன் ஒருவன், சமையலுக்கு சின்னம்மாள், மற்ற வேலைகளுக்கு 2 பெண்கள் என்று மொத்தம் 8 ஊழியர்கள். வீட்டின் செல்வ செழிப்பு ஒவ்வொரு இடத்திலும் தெரிந்தது. அந்த வீட்டில் வெகு காலமாக சமையல் செய்யும் சின்னம்மாள் கையில் காப்பி டம்ளரோடு வந்து பணிவுடன் நீட்ட அதை வாங்கிய யுவன், அம்மா எங்க சின்னம்மா என்று கேட்டான். நாளைக்கு அறுப்புக்கு ஆள் சொல்ல போயிருக்காங்க தம்பி என்று விட்டு சமையலை நோக்கி திரும்பியவள் மறுபடியும் வந்து தயங்கி தங்கி, தம்பி 2 நாளா நீங்க சரியா சாப்பிடல, பெரியம்மாவும் சரியா சாப்பிடல தம்பி. இன்னைக்கு ராவாவது அம்மாவை சாப்பிட வைங்க தம்பி என்று கலங்கிய கண்களுடன் கூறிவிட்டு, எப்படி இருந்த குடும்பம் 4 நாளைக்குள்ள இப்படி ஆயிருச்சு, எந்த பாவி கண் பட்டுச்சோ என்று போகிற போக்கில் சொல்லியபடி முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டு போனாள். சின்னம்மாள் சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஆனால் யுவனுக்கு அதன் பிறகு காப்பி தொண்டையில் இறங்க மறுத்தது. எப்படியிருந்த குடும்பம்? ஆமாம், எப்படியிருந்த குடும்பம்தான். இந்த அத்தனை மரியாதையும் இழந்து கடைசியாக இருக்கும் கொஞ்சம் நஞ்ச மானமும் இன்னும் 2 நாட்களில் ஏலம் போய்விடும். அதன் பிறகு எல்லாம் என்னால் தான். நான் செய்த தவறு என் குடும்பத்தையே அழித்துவிடும் போலிருக்கே. யுவன் இதை நினைத்த மாத்திரத்தில் நெஞ்சை அடைத்தது. காப்பியை குடிக்காமலே வைத்துவிட்டு எழுந்து தனது அறைக்கு போனான். மிகப்பெரிய படுக்கை அறை. பிரம்மாண்டமான தேக்கு மர கட்டிலில் யுவன் அந்த கட்டிலில் படுத்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவனது தூக்கம் மிக சொற்பமான நேரம்தான். அதுவும் வெளியே வராண்டாவில் கிடக்கும் கயிற்று கட்டில்தான். பணக்காரத்தனம் இல்லாத எளிமையான கைத்தறி வேட்டியும் காட்டன் சட்டையும் தான் அவனது உடைகள். தனது உடைகள் இருந்த அலமாரியை திறந்தான். 2 நாட்களுக்கு முன்பு முதன்மை வேலைக்காரன், நீண்ட நாள் உண்மை ஊழியன் ராமையா ஒரு லெதர் பேக்கில் யுவனது உடைகளை எடுத்து வைத்து அதை இவனிடம் கொடுத்து, ஐயா கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் தலைமறைவாக இருங்கய்யா என்று காலில் விழுந்து கதறியது ஞாபகத்தில் வந்து மறுபடியும் யுவனின் நெஞ்சை அடைத்தது. அந்த பையை அலமாரியில் வீசிவிட்டு கட்டிலில் வந்து தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். 2 நாட்களில் அவனை உருக்குலைத்த இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன? அவனுக்கு எதுவுமே புலப்படவில்லை. இதுவரை எத்தனையோ துன்பங்கள் வந்தபோதெல்லாம் மரணத்தை பற்றி யோசிக்காதவன் நிம்மதியாய் தற்கொலை செய்து கொண்டு செத்துவிட்டால் என்ன என்று யோசித்தான். ஆனால் அதன் பிறகு இவனுக்காகவே உயிர் வாழும் எனது அம்மாவின் கதி. யுவன் பலவாறாக யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கும் போது மூடியிருந்த கதவுக்கு வெளியே ராமையாவின் குரல் பதட்டமாக அழைத்தது. சின்னையா, இருக்கீங்களா? குரல் நடுங்கியது. ராமையாவின் பதட்டம் வித்தியாசமாக இருக்க யுவன் அவசரமாக கதவை திறந்து வெளியே வந்து, என்ன ராமையா என்றான். தம்பி, நம்ம பெரிய வைக்கோல் படப்பு 4 பக்கம் தீப்பிடிச்சு எரியுதுங்க. ஆளுக தீயை அணைச்சு பார்த்தாங்க, முடியல, அதான் ஓடி வந்தேங்க என்றவர் சொல்லி முடித்துவிட்டு துண்டை எடுத்து வாயை பொத்தி கொண்டு கண் கலங்கினான். இது ஒரு இடியா என்று யோசித்த யுவன் சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே வந்து தனது புல்லட்டில் அமர்ந்து வயலுக்கு வண்டியை விரட்டினான். அவன் போய் சேருவதற்குள் 40 மாடுகளின் உணவும் தீக்கரியாகியிருந்தது. சுற்றிலும் இருந்த மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்ததில் 2 செமி வைக்கோல்தான் மிஞ்சியது. காற்றில் சாம்பலாய் பறந்த தனது உழைப்பைக் கண்டு யுவனின் வயிறு கலங்கியது. அவனுக்கு பின்னாலேயே ஓடி வந்த பஞ்சவர்ணத்தம்மாள் எரிந்து போன வைக்கோல் போரை பார்த்து வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு, அட பாவிகளா, வாயில்லா ஜீவனுங்க, வயிற்றுல அடிச்சிட்டீங்களேடா, நல்லா இருப்பீங்களா என்று கத்தி கதறினார். யுவன் திரும்பி தனக்கு பின்னால் நின்ற ராமையாவை கூர்மையுடன் பார்க்க அவர் தலையை குனிந்து கொண்டு, பொழுது சாய நம்ம மீனம்மா பசங்க தானுங்க இந்த பக்கமாக வந்தாங்களாம்.
நம்ம செல்வமுத்து பார்த்திருக்கான் என்றார் மெல்லிய குரலில். ஐயோ, என் வயிறு எரியுதே. பத்த வச்ச பாவிகளால் குலம் விளங்குமா என்று மண்ணை வாரி காற்றில் தூற்றியபடி கூச்சலிட்ட தாயின் வாயை பொத்திய யுவன், அத்தா, உன் வாயால் இந்த மாதிரி சொல்லாத, பத்த வச்சது உன் பேரனுங்க தானா என்ற யுவன் விரக்தியுடன் பக்கத்தில் இருந்த நெற்களத்தில் சிமெண்ட் மேடையில் அமர்ந்தான். யுவன் அருகே வந்து அமர்ந்த ஊர் பெரியவர் ஒருவர், ஏல யுவா, இது அநியாயம். நேற்று கரும்பு ஏற்றிக்கிட்டு போன டிராக்டருக்கு தெரிஞ்சே நெருப்பு வச்சானுங்க. யாரு செஞ்ச புண்ணியமோ டிரைவரை எகிரி குதிச்சுட்டான். இன்னைக்கு வாயிலா ஜீவனுங்க தீனியை அழிச்சிட்டானுங்க. ஊரு ஜனம் வந்து தீயை அணைக்கலைன்னா நாளைக்கு அறுவடை ஆகிற நெல் பயிரெல்லாம் தீயில நாசமாயிருக்கும். நாங்கள் இதை சும்மா விடுற மாதிரி இல்லை. மணியத்துக்கிட்ட சொல்லி இவனுங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் வாப்பா என்று அழைத்தார். கண்களில் தேங்கிய அளவற்ற சோகத்துடன் அவரை நிமிர்ந்து பார்த்த யுவன், என்னென்னு விசாரிக்கிறது சித்தப்பா, தப்பு செஞ்சவன் அனுபவிச்சு ஆகணும். இப்போ அனுபவிக்கிறேன். என்னோட ஒரு நிமிஷ சபலத்தில் நான் இன்னும் நிறைய அனுபவிக்கணும் சித்தப்பா என்று கூறிவிட்டு தலையை கவிழ்ந்து கொண்டான். என்னடா யுவா, திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு, இன்னமும் ஊர் உலகத்தில் நடக்காதது மாதிரி அடுத்த வேளை கஞ்சிக்கு வழி இல்லாத பையன்லாம் 5-6 செட்டப் வச்சுக்கிட்டு அலையிறான். நீ பெரிய மிராசு மகன்டா என்று அவர் முடிக்கும் முன் அவரை தீயாய் விழித்த யுவா, சித்தப்பா எத்தனை செட்டப் வச்சிருந்தாலும் அவனெல்லாம் வெளியே தான் வச்சிருப்பான். சொந்த வீட்டிலே கை வைக்க மாட்டான் சித்தப்பு. நான் அழியணும் சித்தப்பு. இருந்த இடம் தெரியாமல் பூண்டோடு அழியணும் என்று கர்ச்சித்தவனை கண்டு எதுவும் பேச முடியாமல் தலை குனிந்தார் பெரியவன். ராமையா கக்கத்தில் இடுக்கிய துண்டோடு அவன் எதிரே வந்து அமைதியாய் நின்றார். யுவனுக்கு அவர் அமைதியின் பொருள் விளங்கியது. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள வைக்கோல் எரிந்து போனது. 40 மாடுகளுக்கு அடுத்த வேளை உணவுக்கு தேட வேண்டும். அமைதியா 4 நாள் தாடியுடன் இருந்த தாடியை சொரிந்த யுவன், ஆனா நம்ம ரத்ன செட்டியார் வயல் நேற்று தான் அறுவடையாச்சு. நான் சொன்னேன்னு 10 தரை வைக்கோல் செம்மை உருட்டி சொல்லுங்க. நம்ம அறுவடை முடிஞ்சதும் கொடுத்துடலாம். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறேன். நீங்கள் ஆளுகளை கூட்டிக்கிட்டு சின்ன டிராக்டரை எடுத்துக்கிட்டு போங்க என்று கூறிவிட்டு எழுந்தவன், சித்தப்பு வாங்க, உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று முன்னால் போனான். எரிந்து போன போரின் அருகில் அமர்ந்து இன்னும் அழுது கொண்டு இருந்த பஞ்சவர்ணம் ஆனால் சாப்பிட முடியவில்லை. நெருப்பை மூட்டியது பேரன்களாச்சே. யுவன் தாய் அருகே தயங்கி நின்றான். எப்போதும் அவனுக்கு அம்மாவிடம் எதையாவது பேச வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். அப்படிப்பட்டவன் இந்த 4 நாட்களும் தாயின் முகத்தை பார்க்க கூசி பேச்சற்று நின்றான். அவனை நிமிர்ந்து பார்த்த தாயின் கண்களில் இருந்த குற்றச்சாட்டு யுவனின் துயரத்தை மேலும் அதிகப்படுத்தியது. வேண்டாமா என்பது போல் கண்களால் யாசித்தான் யுவன். எழுந்த பஞ்சவர்ணன் தனது கட்டுக்கடங்கா சேலையின் முந்தானையை உதறி தனது வலது தோளில் போட்டுக்கொண்டு வரப்பில் விடுவிடென நடந்தார். அந்த முதிய வயதிலும் தனது கெம்பீரத்தை துளைக்காமல் அந்த ஊரின் மகாராணியாக வலம் வந்தவர் இன்று மகனுக்காக தனது மானம் மரியாதை அத்தனையும் இழந்து தலைகுனிந்து நடக்கிறார். யுவன் தனது பைக்கை உதைத்து கிளப்ப பின்னால் வந்து அமர்ந்தார் பெரியவர். யுவா, பஞ்சாயத்து கொடுத்த கேடு நாளையோடு முடியுது. பொழுது சாய 5 மணிக்கு பஞ்சாயத்தை கூட்டணும்னு தலைவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த பயலுக பஞ்சாயத்தில் இன்னும் என்ன கலட்டா பண்ண போகிறாங்களோ தெரியல. ஆனாக்கா அவனுங்க எதை சொன்னாலும் நீ வாயை திறக்காத யுவா. ஊர் பெரியவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு காலையில் மணியம் கூட டீ கடையில் இதை தான் சொன்னார். அவனுங்க அப்படி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் யுவா என்று பின்னால் அமர்ந்து அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே வர, பாதி வார்த்தைகள் காற்றில் கரைந்தாலும் மீதி வார்த்தைகள் யுவனின் நெஞ்சில் நஞ்சாய் இறங்கியது. பெரியவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு தன் வீட்டுக்கு போன யுவன் கூடத்தில் இருந்த தூணில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்திருந்த அம்மாவின் காலடி போய் அமர்ந்தான். என்னடா பாவி என்பது போல் அவனை பார்த்த அம்மாவின் கால்களை கண்ணீருடன் பற்றிய யுவன், குடும்ப மானத்தையே குலைச்சுப்புட்டேன். அப்பாரு இருந்த மரியாதை கௌரவம் எல்லாம் என்னால் போச்சு. திங்கிற சோத்துல விஷத்தை வச்சு என்னை கொன்னுடு ஆத்தா. நாளைக்கு பஞ்சாயத்தில் நின்றுட்டு நான் உயிரோடு இருக்கிறதை விட உன் கையால் செத்து போகிறேன் என்ற தாயின் கால்களை தன் கண்ணீரால் கழுவியபடி யுவன் கதறியதும் தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.